ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து, அதுக்கப்புறமா செக்கப்பரிசி, ஒரு ஏலக்காய் போட்டு உளுத்தங்களி செய்யலாம் அப்படின்ற மாதிரி தான். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபைன் பவுடரை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா மிக்சிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு கிரைண்ட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வந்த அப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய், ஏன்னா வந்து ரெண்டுமே வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ அந்த மிக்சியும் வந்து அலசி ஊற்றிட்டு இந்த இந்த இதுலேயே பதத்திலே வந்து நல்லா கலரி விடுங்க. இதுவே வந்து அழகாக திரண்டு வருங்க ஒரு 10 நிமிஷம் போல். ஸோ இது வந்து பாப்பா 2 நாளைக்கு முன்னாடி இந்த ரெசிபியை வந்து கேட்டுட்டாங்க. நான் வந்து இன்றைக்கி தான் வந்து செஞ்சு கொடுக்குறேன். ஏன்னா வந்து வீட்டில் வந்து ஒரே ஒரு டிஃபன் தான் செய்வேன். சரிங்களா? ஸோ அதுவே வந்து எல்லாம் சாப்பிட்டுக்கணும். ஆளுக்கு ஒன்றுலாம் செஞ்சுட்டு இருக்க மாட்டேன். அதே மாதிரி தான் நான் வந்து பழக்கம் பண்ணியிருக்கேன். குழந்தைங்களும் வந்து இது வேணும் அது வேணும்னு சொல்லி அடம் பிடிக்க மாட்டாங்க. அதனால் நாங்கள் வெளியே போகிறோமா, எங்கள் கையில் எப்போ கிடைக்குதோ அப்போ நாங்கள் வெளியே போவோம், சாப்பிடுவோம், எல்லாமே வந்து கொடுப்போம். ஸோ வீக்கெண்டில் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் நடக்கும். வீக் டேஸில் வந்து இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. உங்கள் வீட்டில் எப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.